நம்ம சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் மகாராஷ்டிரா ஆளுநராக போயிருக்காரு. அவர் மோடி அவர்களோட ஏன் க்ளோஸாக இருக்காரு அப்படின்ற ஒரு தகவலை நான் சொல்கிறேன். அந்த லாயல்ட்டின்னு நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, அதற்கான அர்த்தம் அதை கட்சி மட்டும் இல்லை தலைவர்களும் கடைபிடிப்பார்கள்ன்றதுக்கான ஒரு உதாரணம். 2002 குஜராத்தில் கலவரம் வந்துச்சு, எல்லாருக்கும் தெரியும் குஜராத் கலவரங்கள். அப்போதான் முதல்வர் ஆகிறார் மோடி. முதல்வர் நவம்பர் மாதம் ஆறாரு, பிப்ரவரி மாதம் கலவரம் நடக்கும்போது மோடி எம்எல்ஏவா கூட ஆகல, சிஎம்மா தான் இருக்கார். அது ஒரு சர்வதேச சதி, அது எல்லாருக்கும் இப்போ தெரிஞ்சிருச்சு. இப்போ 2002 கலவரம் நடந்த உடனே மோடி அவர்கள் ஒரு வெறுக்கப்பட்ட ஒரு முகமாக எல்லா இடத்துலையும் பார்க்கப்படுகிறார். வாஜ்பாய் அவர்கள் கூட இவர் வேண்டாம் அப்படின்னு முடிவெடுக்கும் போது அத்வானி அவர்கள் போய் இல்லை இவர் தான் முதல்வராக இருக்கணும் அப்படின்ற முடிவெடுத்து உட்கார வச்சாங்க. மற்ற பிஜேபி மாநிலங்களில் கூட மோடி அவர்களை எந்த நிகழ்ச்சிக்கும் கூப்பிட மாட்டாங்க அந்த ஒரு வருஷ காலம். ஏன்னா மாற்றிடுவாங்களோ மாற்ற மாட்டாங்களோ, அவர் பக்கம் ஏன் வம்பு அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாங்க. சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் அப்போ எம்பியாக இருந்தார், கோயம்புத்தூர் எம்பி. 98 2004 வரைக்கும் அண்ணன் எம்பியாக இருந்தார். இந்த சம்பவம் 2002 நடக்குது. இந்த கலவரங்கள்லாம் நடந்து முடிஞ்சு 3 மாசத்துல கோயம்புத்தூர்ல விஓசி பார்க் எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல, அவினாசி சாலையில் இருக்கு, வஉசி மைதானம்னு சொல்லுவாங்க. அந்த மைதானத்தில் நரேந்திர மோடி அவர்களை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட கூட்டத்தை சிபி ராதாகிருஷ்ணன் ஏற்பாடு செஞ்சார். அந்த இடத்துல யாருமே கூப்பிடாம ஒரு ஒதுக்கி வைக்கப்பட்ட நிலையில் இருந்தப்போ சிபி ராதாகிருஷ்ணன் அண்ணன் அவரை கூப்பிட்டு ஒரு மிகப்பெரிய கூட்டத்தை கூட்டினதுனால அந்த ஸ்டிக்பான்றது அந்த இடத்துல தான் உடைக்கப்பட்டது. அதற்கப்புறம் தான் பல ஊர்களில் அவரை கூப்பிட ஆரம்பித்தார்கள். அந்த நன்றி கடன், அந்த லாயல்ட்டிக்காக அவர் என்றைக்குமே கூட இருப்பாருன்றதுக்கான உதாரணம் தான் 3 மாநிலத்தில் ஆளுநராக இருந்தது மட்டும் இல்லாமல் மகாராஷ்டிரா மாதிரி இன்னைக்கு பொருளாதாரத்தில் நம்பர் 1 இருக்கக்கூடிய மாநிலத்துக்கு மிகப்பெரிய பொறுப்பை அவரை நம்பி கொடுத்துருக்காரு. ஏன்னா ஒரு தலைவனாக இருக்கக்கூடியவனுக்கு 2 விஷயங்கள், நல்லா வேலை செய்யக்கூடிய ஒருத்தங்க, உண்மையா இருக்கக்கூடியவங்க ஒருத்தங்க. துரதிருஷ்டவசமா எல்லா தலைவர்களும் எல்லா காலகட்டத்திலையும் நல்லா வேலை செய்வர்களை கூட உண்மையா இருக்கக்கூடியவர்களை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன் தேர்ந்தெடுப்பாங்கன்னா அவங்க ஃபெயில் ஆயிடக்கூடாது. நல்லா வேலை செய்யறவங்கள, உண்மையா இருக்கிறவங்களை வச்சு நல்லா வேலை வாங்கிடலாம். ஆனா நல்லா வேலை செய்யறவங்கள உண்மையா ஆக்க முடியுமான்றது மிக மிக கடினமான ஒரு விஷயம் அரசியல். அதனால உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மோடி எப்பயுமே ஒரு ரெக்கக்னிஷனை இப்போ இல்லை, அந்த காலத்தில் இருந்து நீங்கள் அந்த 10 வருஷம் அவர் யார் யாரும் முக்கியமான பொறுப்புகளை வைத்திருக்காங்கன்னா உண்மையாக இருக்கக்கூடியவர்கள்லாம் உடனே அவருக்கு பர்சனலாக இருந்தார் அப்படின்றதுக்கு, கட்சிக்காக, அமைப்புக்காக, பேர்சனுக்காகவும் எல்லாருக்காகவும் உண்மையாக இருக்கக்கூடியவர்களுக்கு மிகப்பெரிய உயர்வுகள் இந்த கட்சியில் எப்பயுமே கிடைச்சிருக்கு.